வாராகி அம்மனுடைய தன்மை இருக்கிறத நீ எப்படி உணரலான்னா, ம். வீடுகள்ல வந்து நல்ல வாசமும், நல்ல பூக்களும், நல்ல உங்களுடைய சுவாபங்களும் அப்பப்போ பூஜைலாம் பண்ணி உள்ளுக்குள்ள கொண்டு போய் இந்த பொருள்கள இந்த சாமிகிட்டேருந்து வந்த பொருள்லாம் வச்சு வைக்கிறாங்கல்ல, ஆமாங்க. அதெல்லாம் இருக்குன்னா நல்ல தெய்வங்களுடைய சுவாசம் இருக்கு. ம். இதுதான் கிராமத்து பகுதியில வந்து வருஷம் வருஷம் இந்த பூஜை புரஸ்காரங்கள்லாம் வைக்கிறாங்கல்ல கோவில்ல, ஆமாங்க. எல்ல தேவதைக்கு. ம். அது வந்து வலம் வந்துகிட்டு இருக்கும். ம். மத்த நாள்லாம் இவங்க அங்க போவாங்க. மத்த சில நாள்கள்ல அந்த கோவில் விசேஷம்ன்னும் போது, அவங்க வருவாங்க. சித்திரை மாத திருவிழா இது மாரிலாம் வரும்போது, தெய்வங்கள் புறப்பட்டு வரும். ம். அப்ப அந்த வாசல் வரையும் வரும். அத போய் இவங்க அழைச்சிட்டு வரணும். ம். அப்ப வீட்ல போய் அந்த விளக்கேத்தி வச்சு, வீட்ல விளக்கேத்தி வச்சுட்டு, அந்த வாசலுக்கு வந்த தெய்வத்த அழைச்சிட்டு வர்றது ஒரு காலத்துல இருந்தது. ம். இப்ப வந்து அடுக்கு மேல அடுக்கு மாடி கட்டுனதுனால, மேல இருந்துட்டு சாமிய கீழ பார்க்குறாங்க. ஆமா. அந்த தன்மை குறைஞ்சு போச்சு. ஆகையினால தெய்வம்னா குடு குடு குடுன்னு ஜெனரேட்டர் வச்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க. மனிதன் தன்னோட உழைப்பிலேருந்து தன்னுடைய தன்மானத்தை அதுக்குள்ள குடுத்து, அவன் தூக்கிட்டு போம்போது தான் அந்த சக்தி தெரியும். அந்த தூக்கிட்டு போறவன உணர்ந்து, அவங்க பின்னாடி கையெடுத்து கும்பிட்டு போம்போது தான், அந்த இறை வழிபாட்டோட தன்மை ம். உணர முடியும். அந்த உணர்தலுக்கு போராடி பாருங்க ஒரு விசேஷம் நடக்குதுன்னா, எவ்வளோ கூட்டத்த பாருங்க. ம். எவ்வளோ பேருங்க. இது வந்து அண்டத்துல நடக்கிற விஷயம். ம்.